ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரோட் சைடில் கிடைக்கக்கூடிய கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை மிளகா சட்னின்னு கூட சொல்லுவாங்க. இதோட கலர் டெக்ஸ்சர்லாம் பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. இந்த சட்னி இட்லி, தோசை, ஆப்பம் கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு இட்லி சாப்பிட்ற இடத்துல 4 இட்லி சாப்பிடுவாங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. இந்த ரெசிபிக்கு எண்ணெய் அதிகம் தேவைப்படாது. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு சின்ன துண்டு அளவு புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறலாம். இப்போ இதே நல்லா வறுத்துக்கோங்க. வரமிளகாய் நல்லா வறுந்ததுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை 1-2 கட் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் தக்காளி சேர்க்கணும். தக்காளியை கட் பண்ணாமல் அப்படியே சேர்க்கணும். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேருங்க. இந்த ரெசிபிக்கு எல்லாமே கொஞ்சம் பச்சையாக இருக்கணும். பாருங்கள், தக்காளியை நான் முழுமையாக சேர்த்துருக்கேன். 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சட்னியில் கொஞ்சம் ரா ஸ்மெல் வரணும். அப்போ தான் அந்த ரோட் கடை கிடைக்கக்கூடிய அந்த சட்னியுடைய ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். கூடவே ஒரு 4-5 பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. நான் தோல் எடுக்காமல் அப்படியே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தோல் எடுத்துகிட்டு சேர்க்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் பூண்டு தோலோடு சேர்த்து செய்யும்போது அப்படியே அந்த சுவை மாறாமல் கிடைக்கும். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கினா போதும். நான் சொன்னது போல் கொஞ்சம் பச்சையாக இருக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 70% இது நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு இது போல் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. அதோட டெக்ஸ்சர் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப மையாக இருந்ததுன்னா அந்த கடையில் சாப்பிடக்கூடிய ஃபீல் கிடைக்காது. ஸோ இது போல் அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் நான் கொஞ்சம் போல் தண்ணி சேர்க்குறேன். ஒரு 1/4 கப் அளவு தண்ணி எடுத்து நம்ம அரைச்சோம்ல சட்னி, அந்த மிக்ஸி ஜாரில் ஊற்றி அந்த மிக்ஸி ஜாரை லேசாக அலசிட்டு அதை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. இந்தளவு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இதில் நம்ம தாளிதம் சேர்க்க போகிறோம். நீங்கள் தாளிக்காமல் அப்படியே கூட இதை சர்வ் பண்ணலாம். சில பேருக்கு தாளிக்காமல் சர்வ் பண்ணுறது பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இது போல் தாளிச்சிக்கலாம். ஸோ சின்ன தடுக்கா பேன் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் போல் கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம அந்த சட்னியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உப்பு பத்தலைன்னா லேசாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ரோட்டு கடை மிளகாய் சட்னி சூப்பராக தயாராகிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி இந்த சட்னி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.